வணக்கம். ஃபைனான்ஸ் உலகத்துல முதலீடு, ஊக வணிகம் அப்படின்னு 2 வார்த்தைகள நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். சில சமயம் இது ரெண்டும் ஒண்ணுதான்னு கூட குழப்பம் வரும். ஆனா உண்மையில ரெண்டுமே வேற வேற பாதைகள். வாங்க, முதலீடுனா என்ன, ஊக வணிகம்னா என்னங்கிற வித்தியாசத்தை ரொம்ப ஆழமா பார்த்து உங்களோட ஃபினான்ஷியல் டிஎன்ஏ என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த நேரடியான கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாமே. நீங்க ஒரு இன்வெஸ்டரா இல்ல ஒரு ஸ்பெக்குலேட்டரா? இந்த முழு விளக்கமும் உங்களை நீங்களே புரிஞ்சிக்கிற ஒரு பயணமா தான் இருக்க போகுது. இதுக்கான பதில கண்டுபிடிக்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல நாம முதலீட்டாளர் உலகத்துக்குள்ள நுழைவோம். அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும், அவங்க எதை நோக்கி போறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதலீடு, அதாவது இன்வெஸ்டிங்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது ஒரு லாங் டேர்ம் கேம். இங்க அவசரமே கிடையாது. காலப்போக்குல மதிப்பு உயரும்னு நம்புற சொத்துக்களை வாங்கி மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா செல்வத்தை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இது ஒரு நாள்ல பணக்காரராகிற ஸ்கீம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு மாரத்தான் மாதிரி, பொறுமையா ஓடி ஜெயிக்கிற ஆட்டம். சரி, ஒரு முதலீட்டாளரை எப்படி நாம அடையாளம் கண்டுக்கிறது? அவங்களோட டைம்லைன் பாத்தீங்கன்னா பல வருஷங்கள், ஏன் பல 10 வருஷங்கள் கூட இருக்கும். அவங்க எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடவே மாட்டாங்க. பணத்தை பல சொத்துக்கள்ல பிரிச்சு டைவர்சிஃபை பண்ணி நஷ்டம் வராம பாத்துப்பாங்க. ஒரு சொத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு ஆராய்ஞ்சு அது கம்மி விலையில கிடைக்கும்போது தான் வாங்குவாங்க. முக்கியமா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் ஆழமான ரிசர்ச், அதாவது ஹோம்வொர்க் இருக்கும். இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். முதலீட்டாளருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஊக வணிகரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஊக வணிகம், அதாவது ஸ்பெக்குலேஷன், இது முழுக்க முழுக்க வேகத்தை பத்தினது. ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ல நடக்கிற ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லாபம் பார்க்கறது தான் இதோட இலக்கு. ஆனா ஒண்ணு, இதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகம். இதை ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு சொல்லலாம். இங்க பொறுமையை விட வேகம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஊக வணிகர் எப்படி இருப்பாரு? அவரோட டைம்லைன் ரொம்ப ரொம்ப குறுகியதா இருக்கும். சில நாட்கள், சில வாரங்கள், ஏன் சில மணி நேரங்கள்ல கூட ஒரு ட்ரேட் முடிஞ்சிடும். அதிக லாபம் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுக்க அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஒரு சொத்தோட உண்மையான மதிப்பை விட மார்க்கெட்ல அதை பத்தி என்ன பேசுறாங்க, அதாவது அந்த ஹைப் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. மார்க்கெட் ட்ரெண்டு, நியூஸ் இதெல்லாம் தான் அவங்களோட முடிவுகளை தீர்மானிக்கும். சரி, இப்போ வாங்க இந்த 2 அணுகுமுறைகளையும் நேருக்கு நேர ஒப்பிட்டு பார்த்துடலாம். இது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்லுது பாருங்க. டைம் லைன், முதலீட்டாளருக்கு நீண்ட காலம், ஊக வணிகருக்கு குறுகிய காலம். இலக்கு, முதலீட்டாளருக்கு மெதுவோ செல்வம் சேர்க்கறது, ஊக வணிகருக்கு டக்குன்னு அதிக லாபம் பார்க்கறது. ரிஸ்க், முதலீட்டாளர் ரிஸ்க குறைக்க பார்ப்பாரு, ஊக வணிகர் அதை ஏத்துக்க தயாரா இருப்பாரு. கடைசியா முடிவெடுக்கிறது, முதலீட்டாளர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்புவாரு, ஆனா ஊக வணிகர் மார்க்கெட்டோட மனநிலையும் டைமிங்கையும் நம்புவாரு. இந்த சார்ட்டை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. அதுதான் ரிஸ்க் லெவல். முதலீட்டாளர் எடுக்கிற ரிஸ்க் கம்மி, அதனால பார் சின்னதா இருக்கு. ஆனா ஊக வணிகர் எடுக்கிற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால பார் நல்ல உயரமா இருக்கு. இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற மிக முக்கியமான அடிப்படையான வித்தியாசம். ஓகே, இதுவரைக்கும் நாம 2 அணுகுமுறைகளையும் பார்த்துட்டோம். இப்போ ஸ்பாட்லைட் உங்க பக்கம் திரும்ப போகுது. உங்களோட இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். உங்களோட பணப்பயணம் ஒரு மராத்தானா இல்ல ஒரு 100 மீட்டர் ஓட்டமா? நீங்க பல வருஷங்களுக்கு பிளான் பண்றீங்களா இல்ல உடனடி லாபத்தை தேடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்தது ரிஸ்க். ரிஸ்க் விஷயத்துல நீங்க எப்படி? போட்ட பணம் முதல்ல பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளா நீங்க? இல்ல அதிக லாபத்துக்காக சந்தையோட ஏற்ற இறக்கங்கள்ல தைரியமா இறங்க தயாரா? உங்க மனநிலை எதுக்கு ஓகே சொல்லுது? நீங்க ஒரு ஃபினான்ஷியல் முடிவை எப்படி எடுக்கிறீங்க? ஒரு கம்பெனியோட எல்லா ரிப்போர்ட்டையும் படிச்சு நல்லா ஆராய்ஞ்சு முடிவெடுப்பீங்களா? இல்ல இப்ப மார்க்கெட்ல என்ன நியூஸ் ஹாட்டா போகுது, என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு நம்பி முடிவெடுப்பீங்களா? கடைசியா உங்க கோல் என்ன? நிதானமா ஆனா ஸ்டெடியா உங்க செல்லும் வளரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஷார்ட் டேர்ம்ல பெரிய லாபம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க இலக்கு தான் உங்க பாதையை முடிவு செய்யும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு முதலீட்டாளரா இல்ல ஊக வணிகரான முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி சரியான நிதி வழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் உங்க நிதி பயணத்துல நம்பிக்கையும் வெற்றியும் கொடுக்கும். இப்போ உங்களோட நிதி டிஎன்ஏ என்னன்னு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த புரிதலை வச்சு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கான ஒரு நிதி உலகத்தை எப்படி உருவாக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க.